அன்று ஆற்றங்கரையில் சிண்டு மீன் தனது குஞ்சுகளோடு நீந்தி கொண்டிருக்க ஆற்றங்கரைக்கு அம்புலி நரி வந்தது. ஆற்றங்கரையில் அழகான மாம்பழம் ஒன்று கிடக்க அதனை கண்ட அம்புலி நரி அதனை எடுத்து சுவைத்தது. மாம்பழத்தினை நன்கு ரசித்து சாப்பிட்ட அம்புலி நரிக்கு ஒரு யோசனை தோன்றியது. என்ன டேஸ்டா இருக்கு இந்த மாம்பழம். இந்த கொட்டையை நாம மண்ணில் விதைச்சி வச்சோம்னா அது வளர்ந்து பெரிய மரமாயி நிறைய மாம்பழங்களை தரும். அப்ப நாம நல்லா சாப்பிடலாம் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்ட அம்புலி நரி அந்த மாம்பழத்தினை சாப்பிட்டு விட்டு அதன் கொட்டையினை மண்ணில் புதைத்து விட்டு சென்றது. மறுநாள் மண்ணை பறித்து மாம்பழ கொட்டையினை எடுத்து அது முளைத்து விட்டதா என்று பார்த்தது. அது முளைவிடாமல் இருந்ததால் மீண்டும் மண்ணில் புதைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றது. இப்படி அம்புலி நரி மாம்பழ கொட்டையினை விதைப்பதும் தோண்டி எடுப்பதுமாக இருந்தது. ஒரு நாள் அம்புலி நரி மாம்பழ கொட்டையினை தோண்டி எடுத்து பார்க்க அது முளைவிடாமல் அப்படியே இருந்தது. இதனால் கோபம் கொண்ட அம்புலி நரி மாம்பழ கொட்டையினை ஆற்றில் கோபமாக வீசி எறிந்தது. இதனை கண்ட சிண்டு மீன் அம்புலி நரியிடம் பேசியது. என்ன அம்புலி, ஏன் மாம்பழ கொட்டையினை வீசி எறிகிற என்று கேட்டது. பின்ன என்ன சிண்டு, நானும் தினமும் வந்து மாம்பழ கொட்டை முளைச்சிச்சான்னு தோண்டி தோண்டி எடுத்து பார்க்குறேன், அது முளைக்கவே மாட்டேங்குது, அதான் வீசி எறிஞ்சிட்டேன் என்று கோபத்தோடு பதில் சொன்னது. இதனை கேட்ட சிண்டு மீன், அம்புலி என்ன அம்புலி இது, உன்னோட அவசரத்துக்கெல்லாம் மாம்பழ கொட்டை முளைக்காதே, அது முளைக்கிறதுக்கு சில காலம் ஆகும். நீ விதைச்சு வச்சிருக்க, அவ்வளவுதான். அது கொஞ்ச நாள் கழிச்சு முளைச்சி நல்ல பெரிய மரமா வந்து அது மாம்பழத்தை தரும். அது வரையில நீ காத்திருக்கணும். அதை விட்டுட்டு நீ டெய்லி இப்படி பண்ணா எப்படி மாம்பழம் முளைக்கும் என்று கேட்டது. இதனை கேட்ட அம்புலி நரிக்கு அப்போதுதான் புத்தி வந்தது. என்ன குட்டீஸ், அம்புலி நரியை பார்த்தீங்களா? மாம்பழ கொட்டைய விதைச்சிட்டு தினமும் தோண்டி எடுத்து பார்த்துச்சு. தினமும் தோண்டி எடுத்தா அது எப்படி முளைக்கும்? அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா முயற்சி மட்டும் பண்ணா பத்தாது, சில காலம் காத்திருக்கணும். அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஓகே குட்டீஸ், அடுத்த கதையில சந்திப்போம். பாய்.